Information is wealth. ஆதித்யா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது செய்தி செல்லப்பா உலக செய்தி கேளுங்க. நான் உங்களோட ஆளுங்க. சரி செய்தி செல்லப்பால இன்னைக்கு என்னப்பா செய்தி அப்படின்னு தானே கேக்குறீங்க. பதற வைக்கிற லுக்கா 10 தலை ஆடியோ லான்ச் பக்கான்ற மாதிரி 8 கோடு பேப்பர் எஸ்டிஆர் ஆட்டம் சூப்பர். என்னதான் கன்னட பட ரீமேக்கா இருந்தாலும் ட்ரெய்லர்ல கருப்பு கலர் கார் பறந்தாலும் தக்காளி சோறை ஊட்டுவாங்க, தலைவனை எப்ப காட்டுவாங்கன்னு ட்ரெய்லர் பார்த்து எக்ஸைட் ஆன ஃபேன்ஸ் எதிர்பார்க்காத நேரத்துல ஆடுவான்ப்பா டான்ஸ்னு ஆட்டம் பாட்டத்துல பின்ன அனைவரும் ஆரவாரம் பண்ண எஃபர்ட்ஸால எண்ணிருக்கேன். என் ரசிகர்களுக்காகவே இந்த படம் பண்ணியிருக்கேன். தட்டி விட்டு வளர்ந்துராதீங்க, என்னைக்குமே உங்க தனித்தன்மையை மட்டும் இழந்துராதீங்க. எதிர்பார்ப்புகளை கூட்டுவேன், உங்க எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ற மாதிரியான படங்கள் பண்ணி காட்டுவேன். உலகளவுல தமிழ் சினிமா பிடிக்கும், தவிர்க்க முடியாத இடம் அதுல கண்டிப்பா இருக்கும் இந்த எஸ்டிஆரோட படம்னு வெறித்தனமான ஸ்பீச்சை வேற லெவல்ல டெலிவர் பண்ணிருக்காரு. சோ மார்பிளஸான எக்ஸ்பீரியன்ஸை தருது. 10 தலை மார்ச் 30 தியேட்டர்ல வருது. ஆடி மாசம் டேட்டு. அடுத்த நியூஸ் வாட்டு அப்படின்னா சீனா நாட்டு ராணி சிஎஸ்கே கேப்டன் நம்ம தோனி 60 லட்சம் காரு, அடுத்த கேப்டன் யாருன்னு கேட்டது ஒரு குறையா, கேள்வி சுத்துது நிறையா. சோ நல்லா இருக்கும் கோல்டு. நம்ம தலைவரோ 41 வயசு ஓல்டு, இந்தோனேஷியா கிங்கா இன்னுமே இருக்காரு யங்கா. சோ அரபிக் குத்து பாடுவாரா, அடுத்த சீசன்ல ஆடுவாரா அப்படின்னு சொல்லி ஆன்லைன் அரட்டைகள் இருக்கு நிறையா. பட் அதை பத்தி எல்லாம் நமக்கு தெளிவா தெரியல சரியா. பட் ரெக்கார்ட்ஸ்ல பின்னிருக்காரு. இதை பத்தி நம்ம ரெய்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ரூபா நோட்டு ஃபுல்லா இருக்கும், நம்ம ருத்ராஜ் கேப்டன் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காரு. சோ 20 வாட்ஸ் பவர், இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல ஒண்ணுமே இல்ல தவறுன்னு அசர வைக்கிற மாதிரியான ஒரு ஆன்சரை சொல்லி விட்டுருக்காப்ல. சோ எதிர்பார்ப்போட கேட்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆடி மாசம் டேட்டு. அடுத்த நியூஸ் வாட்டு அப்படின்னா சேமியாவை சேனக்கிழங்கோட சேர்த்து வறுக்க முடியுமா? செல்போன் நோண்டாம உங்களால இருக்க முடியுமா? 70 ரன்ல தோல்வி. எதுக்கு இந்த கேள்வின்னீங்கன்னா சீரியஸா இருந்தா நம்புவோம். சீனால ஒரு சம்பவம். பகல் நேரத்துல படிக்காம பேரண்ட்ஸ் பார்த்த உடனே நடிக்காம மொபைல்ல கேம் விளையாடின சிறுவன் முகத்திலேயே ஒன்னு தருவேன்னு தண்டனைய தமாசா கொடுக்காம சிந்திச்சு சிறப்பா கொடுத்திருக்காப்ல. சோ அப்படி மொபைல்ல கேம் விளையாண்டு இருந்த அந்த பையனோட அப்பா என்ன பண்ணாருன்னா, துணிச்சலோட வச்ச நேமு மவனே நீ தூங்காம விளையாடு கேமுன்னு 17 மணி நேரம் விளையாட்டு, மவனே படிக்கிறேன்னு நீயே தலையாட்டுன்ற மாதிரி தொடர்ந்து மொபைல்ல கேம் ஆட விட்டுருக்காப்ல. அப்பா என்ன மாதிரியான ஒரு தண்டனை. சோ வியப்பா இருக்குன்னு நம்புவோம். உண்மையாவே அது ரொம்ப வினோதமான சம்பவம். சோ அவ்வளவுதான், அதிகாலையில விடிஞ்சது, அத்தனை நியூஸ் முடிஞ்சது. சோ கண்டிப்பா நான் சொன்ன நியூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும், என்டர்டெயின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். மேலும் அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது செய்தி செல்லப்பா உலக செய்தி கேளுங்க. நான் உங்களோட ஆளுங்க. அயராது ஒலங்க ஆதித்யா பார்த்து சிரிங்க. நன்றி, வணக்கம். Information is wealth.